குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா 2026ல டிவிக்கே தான். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டீங்களே, வர்ற கூட்டம்லாம் ஓட்ட மாறாதுன்னு சொல்றாங்கல்ல. போயிட்டு ஒரு பட்டன் அமுக்க மாட்டாங்களா? அப்போ இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் நான், ஒரு ஓட்டு போட மாட்டேன். இதே எனக்கு 4 வயசுக்கு இந்த ரோட்ல வந்து ரிக்ஷாக்காரன் சுட்டி ஃபர்ஸ்ட் சீனு. அப்போ வந்து எங்க அம்மா தூக்கி என்ன தோல் மேல உட்கார வச்சு காமிச்சாங்க. அதே கூட்டம் இப்போ வந்திருக்குது விஜய்க்கு. அவர் தளபதி கிடையாது, மக்கள் திலகம். அடுத்த மக்கள் திலகம் வந்திருக்கிறாரு. இது 200 ரூபாயில சேர்ந்த கூட்டம் இல்லைண்ணா, தானா சேர்ந்த கூட்டம்னா. இது நான் நடிகருக்காக வரல, காசு குத்தி எவ்வளோ பேர் போறாங்க. காசுக்காக வர கூட்டம் இல்லை இது, அவரோட அன்புக்காக வர கூட்டம். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. இந்த காலத்துல காசு இல்லாம கூட்டம் கூட்டாது. இப்பயும் 300 ரூபா குத்து அவங்க கூட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் 300 ரூபா இல்லாம யாருமே வரமாட்டாங்க. இந்த இடத்துல இந்த இவ்வளவு பேர் கூட்டினாங்களே, 1 ரூபாய் குத்து வந்திருப்பாங்களா? வெயில்ல 1 மணிக்கு வந்து நிக்கிறாங்க. 1 ரூபாய் இல்லாம வந்து நிக்கிறதெல்லாம் இந்த வாட்டி நம்ம அரசியல் பார்க்கவும் முடியாது. இவருதான் வராரு, ஓட்ட பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதாவது அந்த ஜூலி பைத்தியம் சொன்ன கேட்டுக்கிறீங்களா? அது பைத்தியம் அது. அவர் ஏன் சார் வரணும், இதுல வந்து கஷ்டப்படணும், வெயிலா சுத்தணும், ஊர் வர சுத்தணும் அவசியமே கிடையாது. மக்கள் நம்மளுக்காக இருக்காங்க, மக்களுக்காக நம்ம செய்யணும். நம்மளால என்ன முடியும்னு இறங்கி மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு தலைவன் இறங்கி வந்திருக்கான் சார். நான் இன்னொன்னு சொல்றேன் சார், எம்ஜிஆர் ஃபீல்ட்ல இருக்கும்போது தான் நாங்க பார்த்தது கிடையாது. ஃபியூச்சர்ல இப்ப ரியலா பாக்குறோம் சார், எங்க தலைமுறையில இதை பாக்குறோம். இது பணம் கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது, அன்பால தேடி வந்த கூட்டம். அந்த கூட்டத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆளே இல்லனா என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. இதெல்லாம் ஒரு ஆளே இல்லனா. பாட்டி ஒண்ணு தடத்துட்டமா, அதிரடி தளம்பட்டமா, தம்பைனதான் தடத்துட்டமா, மைத்தத்தை எடுத்துட்டமா. எப்படி இருந்தது விஜய் பார்த்தா? ப்ரோ மாசு ப்ரோ, தரமான சம்பவம் ப்ரோ. வேற இல்ல, இவருதான், வேற வழியே கிடையாது. படத்துல பார்த்து நேரில் பாருங்க, தலைவர் நேரில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். இது வருஷம் வேலை லீவ் போட்டு வந்துட்டேன். அண்ணனை பார்க்க வேலை லீவ் போட்டு தான் இப்பதான் வந்தேன். 1 மணிக்கு வந்தோம், அதான் 4-3 நேரம் இந்த இப்பதான் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பால் தளபதி கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்களா? ஆமா, நான் கொடுத்துருந்தீங்க. இதுல என்ன எழுதி இருக்கு, எதனால திடீர்னு இந்த காஸ்டியூம், இந்த பால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பிகில் படத்துல தளபதி கப்பு முக்கியம் பிகில்னு சொல்லுவார்ல, அந்த படத்துக்கோசம் அவர் ஞாபகமா வர 4ஆம் தேதி கம்பல்சரி கப்பு எங்களுக்கு வரணும், தமிழ்நாடு கப்பு எங்களுக்கு வந்தே ஆகணும். அதுக்கோசம் நாங்கள் இதை ஒரு மெமரிஸாக நாங்கள் கொடுத்தோம். என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்புறம் ரிட்டன் அவரே ஹாப்பியாக எங்களுக்கு ரிட்டன் கொடுத்தாரு. பால் எங்கிட்ட நான் வச்சுன்னு இருக்கேன். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டீங்களே, 3 மணி நேரம் தளபதிக்காக வெயிட் பண்றாங்க. போயிட்டு ஒரு பட்டன் அமுக்க மாட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மனசுக்கு நல்ல பாதுகாப்புலாம் இருந்தது. போலீஸ் நல்லா பாதுகாப்பு பண்ணாங்க. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு இருந்தது. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து முன்னெல்லாம் வர வச்சாங்க போலீஸ் எல்லாம். ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம். குழந்தைலாம் விட்டு வந்து பார்த்தோம். நான் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு. எப்படி இருந்தாரு? ரொம்ப அழகா இருந்தாரு. சொல்லலாம் வார்த்தை இல்ல, அவ்வளவு அழகா அவரு. அப்படி பார்த்தோம் கண்ணு ரொம்ப 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 ஹாப்பி. நாங்க அவர் ஜெயிச்சிராரு, 100% வாய்ப்பு இருக்கு. இந்த முக ஸ்டாலின் திருட்டு பசங்க தான் வந்து ஓட்ட பிரிச்சு நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே எனக்கு 4 வயசுக்கு இந்த ரோட்ல வந்து எம்ஜிஆர் ஷூட்டிங், ரிக்ஷாக்காரன் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் சீனு. அப்போ வந்து எங்க அம்மா தூக்கி என்ன தோல் மேல உட்கார வச்சு காமிச்சாங்க. அதே கூட்டம் இப்போ வந்திருக்குது விஜய்க்கு. அவர் தளபதி கிடையாது, மக்கள் திலகம். அடுத்த மக்கள் திலகம் வந்திருக்கிறாரு. எங்களை மாதிரி வியாபாரிங்களுக்கு யாரும் எந்த ஜெயலலிதாமா உதவி பண்ணாங்க, இப்போ உதவி பண்ண நாதி கிடையாது. மக்கள் திலகம் வந்து எங்களுக்கெல்லாம் செஞ்சாருன்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுவோம். அடுத்த எம்ஜிஆரை தொடர்ந்து அவரையே நாங்கள் ஜெயிக்க வைப்போம். வேற யாரும் அவரு மிஞ்சி எதுவுமே வர முடியாது. இல்லை, நான் 2வது வாட்டி பார்க்குறோம். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது அவ்வளோ கும்பல்னா முடியவே இல்லை. என் ஃப்ரெண்டுலாம் சுத்தமாக அவனுக்கு லோ பிபி வேறு. அவனை கூட்டின்னு போகிறதா இல்லை விஜய் பார்க்குறதா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இது 200 ரூபாயில சேர்ந்த கூட்டம் இல்லைண்ணா, தானா சேர்ந்த கூட்டம்னா.
புரியுதுங்களா? நடிகருக்காக வரல, காசு குத்தி எவ்வளோ பேர் போறாங்க. காசுக்காக வர கூட்டம் இல்லை இது, அவரோட அன்புக்காக வர கூட்டம். நீங்க நின்று பேசுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோம் ப்ரோ. ஸோ பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பேசியிருந்தாலும் என்ன பண்றது, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, கூட்டம் அதிகமா இருந்துச்சு. பேசியிருந்தாலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிவிகே தான் நமக்கு எப்பவுமே டிவிகே தான். 2026ல டிவிக்கே தான். அப்புறமும் எல்லா வருஷமும் அவர் தான். ஒரு டைம் அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் சேர்ல இருந்து தூக்கவே முடியாது. அவர் தான் கண்டினியூவா செய்யணும். கூட்டம் சேர்கிறது, இந்த கூட்டம்லாம் ஓட்டம் மாறுமா நிறைய பேர் கேட்குறாங்க. கூட்டம் வந்து ஓட்டாம மாறுமா எலெக்ஷன் தெரியும். ஓட்டா இப்போ ஒரு பையனுக்கு நீ ஓட்டு இருக்கானு, இதே மாதிரி எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. எங்களுக்கும் ஓட்டு, எனக்கு ஓட்டு இருக்கு, அம்மா ஓட்டு. எங்கள் வீட்டில் மொத்தம் 66 ஓட்டு இருக்கு. அது எல்லாமே விசில் சின்ன தான் போடுறேன். கண்டிப்பா ஒரு வித்தியாசமான மே 4 ரிசல்ட்டை வந்து எல்லா மக்களுக்கும் அர்ப்பணிப்பார். மே 4 கன்ஃபார்மாக தளபதி ஆட்சி தான் அமருவார். கன்ஃபார்மாக இளைஞர்கள் சப்போர்ட்டோட வித்தியாசமான அரசியலை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு அரசியலில். இப்பயே எங்களுக்கு நாங்கள் ஒரு இதுவாக போகிறோம், தேர்தல் வேலைகள் செய்யும் போது நிறைய பிளாக் போலீஸ் அங்கே வந்து இங்கே நிற்காத, அங்கே நிற்காதீங்க. ஒரு டிஎம்கே பூத்தாண்ட போய் நாங்கள் நின்னா இவங்களே வந்து தள்ளிப்போ, ஏடிஎம்கே பூத்தாண்ட போனால் தள்ளிப்போ. நாங்கள் யாரையும் எதுவும் பண்ணல, நாங்கள் பாட்டுன்னு போகிறோம். ஆனால் நாங்கள் போகும்போது அவங்க வந்து ஒரு 30 பேர் ஓட் ஃபார் அவங்க கேட்டுன்னு போகிறாங்க. நாங்கள் யாரையும் டிஸ்டர்பே பண்ணல. எங்ககிட்ட ஈவினிங் வந்து நைட் வராங்கன்னா ஒரு 100-200 பேர் சும்மா வராங்க. ஒரு டீ காஃபி இல்லாமல் நான் பார்த்த அரசியலே பார்க்கல. இந்த வாட்டி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் காசு இல்லாமல் கூட்டம் கூட்டாது. இப்பயும் 300 ரூபா கொடுத்து அவங்க கூட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் 300 ரூபா இல்லாமல் எந்த யாருமே வரமாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூட்டினாங்களே, ₹1 கொடுத்து வந்திருப்பாங்களா? வெயிலில் 1 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த வெயில் உணர்வோடு அப்படியே நின்று அந்த ₹1 இல்லாமல் வந்து நிற்கிறதுலாம் இந்த வாட்டி நம்ம அரசியல் பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு தளபதிக்கோசம் இவங்களை கூட்டம் அன்பாவதுன்னா 2026ல் இந்த மே 4 தமிழ்நாடு ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா கட்சியும் வந்து இப்போ கூப்பன் தரேன்ட்டு 8000 ரூபாய் கூப்பன், 10,000 ரூபாய் கூப்பன் தராங்க. இவ்வளோ நாள் இந்த 5 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்களாண்ணா, அப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த கூப்பன் தந்துருக்கணும்ல. இந்த 1 மாதம் தந்துட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ சொன்னாங்க, எதுவுமே பண்ணலை. இந்த ஒரு கூப்பன் பண்ணுவாங்கன்னு எதுக்கு? இப்போ இந்த 1 மாதம் சொல்லிட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இங்கே யாருக்கும் எந்த காசுமே தரல. இவ்வளோ கூட்டம் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தளபதியை பார்த்து அவருக்கு பின்னாடியே போகிறாங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா. கண்டிப்பாக 2026ல் அடுத்த மாதம் மே 4 தளபதி தான் சிஎம்ன்றது நியூஸில் வரும். நம்ம எல்லாரும் பார்ப்போம். பார்க்குற எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. மறக்காமல் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. வேறு எந்த கட்சிக்கும் போடாதீங்க. எல்லாம் 1 மாதம் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் எங்கேயுமே வரமாட்டாங்க. தளபதிக்கு போடுங்க, அவர் பண்ணுவார். நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எங்களுக்கு ஓட்டு இல்லை. அதான் சொல்றேன், இந்த ஜெனரேஷன்ல இவன் இவ்வளவு பேசுறான்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஃபியூச்சர் எனக்கே நிறைய விஷயம் சொல்றாங்க. எப்படி என்ன நடக்குது என்ன, ஏன்னா வந்து இந்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கே இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. இப்போ எத்தனை தொகுதி இருக்கு, யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்க, ஆப்போசிட் யார் நிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க எல்லாமே இப்ப தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இது யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்துறதுக்கு விஜய் காரணமா இருக்கு. அதாவது இப்போ புதிய தலைமுறை வாக்கு போடுறவங்க இதை தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வாக்கே கிடையாது. வாக்கே தெரியாம என்ன ஏது இவன் இவ்வளவு பேசுறான்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதோட தாக்கம் கண்டிப்பா தளபதியோட சக்தி உருவாக்கிட்டாரு, ஒரு பெரிய சக்தியை உருவாக்கிட்டாரு. இதை மாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவருதான் வராரு, ஓட்ட பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஜூலி பைத்தியம் சொன்ன கேட்டுக்கிறீங்களா? அது பைத்தியம். அது உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் ஃபியூச்சர்ல போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவன் பைத்தியம். அவன் ஆனா துணை முதலமைச்சர்லாம் கிடையாது. அவன் இப்ப நம்ம ஜூலி ஒரு டிஎம்கே கூலி. உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லனா. புரியல அவர் என்ன பாடு, என்ன பாக்குறீங்களா? அவரை சொல்ல வார்த்தை எதுவுமே கிடையாது. ஹாப்பி. நாங்க திமுக அதிமுக எல்லாம் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்த்து ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செய்வாரு. எங்க ஓட்டு போட்டே ஆகணும். டிவிக்கே தான் கண்டிப்பா போட்டே ஆகணும். காசு கொடுக்காத கூட்டம், காசு கொடுக்காமலே கூட்டம் வருது. எல்லாம் அவரை பாக்குறதுக்காக வராங்க. வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான ஒரு கேள்வி. அப்படியே ஓட்டா மாறும். ஓட்டா மாறுது தான் அது வருது. கூட்டத்தை பார்த்து பயம்தான் அவங்களுக்கு. பயம்தான். கண்டிப்பா டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஆட்சி வரட்டங்க, வரட்டும். மாற்றம் தேவையில்ல எல்லாருக்குமே. மாற்றம் தேவை. நல்லதே செய்வாரு. வர்ற கூட்டம்லாம் ஓட்ட மாறாதுன்னு சொல்றாங்கல்ல. நான் 11 மணிக்கு வந்து இங்க வந்து நின்றுட்டு இருந்தேன். 12 மணி 1 மணில இருந்து நின்றுட்டு இருக்கேன். அப்போ இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். நான் ஒரு ஓட்டு போட மாட்டேனா? ஒரு ஓட்டு அண்ணனுக்காக ஒரு ஓட்டு போட மாட்டேனா? அதுதான் நான் சொல்லணும். இப்போ இவ்வளவு ஃபேமிலியா வந்து நின்றுருக்காங்க. குழந்தை எல்லாத்துக்கும் கண்டிப்பா அப்ளை ஆகும். இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அவங்க ஈஸியா டிவில லைவ்ல பாத்துட்டு போகலாம். ஆனா இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து நின்று அவர் நேர்ல பாக்கணும்ன்றக்காக பாத்துட்டு போறாங்க. ஸோ அவர் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கவங்க ஒரு பட்டன் அழுத்த மாட்டாங்களா?
கண்டிப்பா சார் ஓட்டா மாறும். புதிய வரலாறு இதுவாகும், திரும்பும் சாதனை படைக்கும். காசு கொடுக்காம போய் சேர்ந்த கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான் சார் வேற எந்த கட்சிக்கும் வராது சார் காசு கொடுக்காம. ஓகே, விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா அதிமுக காரங்களாம் அப்படி கிடையாது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான், அடுத்த எம்ஜிஆர் எல்லாம் இப்போ ஸ்டாருன்னு இப்போ தளபதி எத்தனை தளபதி பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்டாலிங்கும் தளபதினு வச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி வச்சிருக்கிறாங்க தளபதினு? மக்கள் திலகனா மனசுல இருந்து வரணும். 4 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு மனசுல இருந்து வெளிப்படையே வந்து உதவி பண்ணுறது தான். இப்போ அவர் சம்பாதி இப்படி வந்து லோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் எப்படி குத்தி கலரி வெளியே வர வச்சாங்களோ அதே மாதிரி தான் அவரை வர வச்சிருக்கிறாங்க. வர வச்சதுக்கு மேலே மிரண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த மக்கள் திலகம் தான் அவர். ஓப்பனாக சொல்கிறேன், 200 ரூபாய் குத்தி எவ்வளோ பேர் போகிறாங்க. அது பேர் நான் சொல்ல விரும்பல யாருன்னு. 200 ரூபாய் குத்தி எவ்வளோ பேர் போகிறாங்க. ஆனால் அவர் பார்க்க எவ்வளோ பேர் வேலையெல்லாம் நிறுத்திட்டு வந்து பார்க்குறாங்கன்னா யாருக்காக? அவருக்காக தான். அவரை ஜெயிக்க வைக்கிறோம். 2026 நம்ம தான். எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இப்போ அரசியல் வந்து புதுசாக கற்றுக் கொடுத்தாரு. சின்ன பசங்க அரசியல் தெரியாது, எல்லா கொள்கை கற்றுக் கொடுத்தாரு, எல்லா கொள்கை தள்ளி கற்றுக் கொடுத்தாரு. யாருன்னா விஜய் அண்ணா மட்டும்தான். இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணுறேன் நச்சின்னு தாங்கிறாங்க. முன்னாடி பண்ணோம் அப்படி தான், இப்போ இருக்கிற அந்த ஆளும் அப்படி தான் நச்சின்னு தாங்கிறாங்களே. சரிங்களா? அரசியல் சொல்லி கொடுத்து எங்கள் விஜய் அண்ணா தான். எங்கள் ஓட்டு விசிலுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. சரிங்களா? ஆமாம், ஃபுட்பால் பிளேயர் என்னன்னா இப்போ உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு. அவரு விளையாட்டுத்துறைக்காக நிறைய பண்றாரு அப்படிங்கிறது இல்லையே, கிரவுண்டு தப்பா கட்டியிருக்காரு. அது மாதிரி விஜய் வந்தா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல முக்கியத்துவம் கொடுப்பாரு. இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுப்பாரு. நாங்க 100% நம்புறோம். இந்த போதை பொருளுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட உதயநிதியோட செயல்பாடு எப்படி? கிரவுண்டு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் தண்ணி வர மாட்டுது. ஆப்போசிட் கிரவுண்ட் கட்டுறாங்க. ஒரு பிளேயர் வந்து ஆப்போசிட் சூரியன் மேலே படக்கூடாது. நார்த் ஈஸ்ட் தான் சரிதான். இப்போ திருவிகா ஸ்கூல் ஒன்று கட்டியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் கிரவுண்டு மாடலே தப்பு. நீங்கள் யார் வேணாலும் போய் பாருங்கள், அந்த கிரவுண்டே தப்பு. இப்போ 4th டிவிஷன் சூப்பர் டிவிஷன் மேட்ச் ஆடுது. வெயிலில் எப்படி சன்லைட் போடும் ரெகுலராக. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர், நான் விளையாடும் போது எனக்கே தெரியுது தப்பாக கட்டியிருக்காங்க கிரவுண்ட். அந்த ஒரு அரசியல் என்ன சொல்லுது, ஒரு டக்குன்னு ஏதோ இந்த டைம் கட்டணும்னு கட்டிட்டாங்க அந்த கிரவுண்டை, ஆனால் தப்பாக கட்டியிருக்காங்க கிரவுண்டை. பெண்கள் வாக்கு அவருக்கு தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பெண்களோட வாக்கு அவருக்கு தான். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயமா யோசிச்சு பெண்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னும் போது வேற யார் சார் இவ்வளோ பண்ணியிருக்கிறதா? எப்பயும் பண்ணியிருக்கலாம் சார். இப்போதான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ 5 வருஷம் இல்லை, ஆண்டவங்க ஆண்டுகிட்டே தான் இருக்காங்க. நல்லது தான் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கும். இருக்கிறவங்களோட நிலைமை, இருக்கிறவங்க வாழ்க்கை தராதரம் எல்லாமே இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? பணம் கொடுக்குறேன், 1000 ரூபாய் போட்டு கொடுக்குறேன்றது எப்பயோ கொடுத்துருக்கலாம். அது ஏன் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட்டில் எல்லாமே பண்ணுறது எதுக்காக? மக்கள் நல்லா இருக்கணும், மக்களோட நலனை கருத்தில் கொண்டு அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது எப்பயோ செஞ்சுருக்கலாம்ல. பெண்களுக்கு ஏன் இப்போ நான் பண்ணுறேன் 2000 ரூபாய் 2500 ரூபாய் நான் தரேன், 2500 இல்லை நான் ஜாஸ்தி தரேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு எல்லாமே பண்ணுறாங்க. இது ஏன் முதல்லயே பண்ணல? பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருந்தா ஏன் மக்கள் விட போகிறாங்க? விட மாட்டாங்களே. எதுலேயோ எப்படி சார் அவர் ஏன் சார் வரணும்? இதில் வந்து கஷ்டப்படணும், வெயிலாக சுற்றணும், ஊர் சுற்றணும்னு அவசியமே கிடையாது. மக்கள் நம்மளுக்காக இருக்காங்க, மக்களுக்காக நம்ம செய்யணும். நம்மளால என்ன முடியும்னு இறங்கி மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு தலைவன் இறங்கி வந்திருக்கான் சார். நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், எம்ஜிஆர் ஃபீல்டில் இருக்கும்போது தான் நாங்கள் பார்த்தது கிடையாது. சொல்லியிருக்காங்க, நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம், பின்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்குது, எம்ஜிஆர் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. ஓ இப்படிலாம் இருந்திருக்கா, நடந்திருக்கா அப்படின்னு நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். ஃப்யூச்சரில் இப்போ ரியலாக பார்க்குறோம் சார். எங்கள் தலைமுறையில் இதை பார்க்குறோம். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் டைம் ஆகுதுல்ல, அவரும் ரன் பண்ணலாம் மற்ற இடத்துக்கு, அதனால போயிட்டாரு போல சீக்கிரமா. இல்லை சார் பேச மாட்டோம், நான் எதிர்பார்க்கல. கூட்டத்தை பார்த்துட்டு எதிர்பார்க்கல. பேசியிருந்தா நல்லா இருக்கும், எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணோம்ல, அதனால போனதும் கொஞ்சம் நல்லதுதான். விஜயகாந்தாலேயே ஒரு லிமிட் வரைக்கும் வந்தாரு, அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியலனாலும் இப்போ கலைஞர் 1-0 0 போனால் விஜயகாந்த் வந்தால் 86 தொகுதி ஜெயிச்சு. அதே மாதிரி விஜய் வருவா. அப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உனங்களுக்கு இல்லைல்ல. இது பணம் கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது, அன்பால் தேடி வந்த கூட்டம். அந்த கூட்டத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன மாதிரி எல்லாருமே எங்களுக்கு இப்போ ஓட்டு கிடையாது, லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டானுங்க பேரை, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க. அதனால் ஓட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து எல்லாரும் போட்டு பிள்ளைய உட்கார வைக்கணும். அதுதான். ஒருத்தருக்கு புதுசாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். யாரோ நம்ம பண்ணிட்டாங்க, இவர் நம்மளை பார்த்துக்கிறாரா இல்லை பார்க்காம போகிறாரா? ஒரு 5 வருஷம் தானே பார்த்துக்கலாம். ஆனால் அவர் ஆட்சியில் இல்லாத முன்னாடியே அவர் நல்லது பண்ணியிருக்காரு. ஆட்சியில் வந்துட்டானா நான் பண்ணுவார். அனுபவம் இல்லைதான், தெரியல தான். ஆனால் எதா இருந்தாலும் வந்தால் தான் தெரியும். அவர் வரும்போது யாருக்கும் அனுபவம் இருக்காதுண்ணா, போக போக தான் அனுபவம் இருக்கும். 3 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு, இது வரைக்கும் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்குமா? எவ்வளோ பெரிய தலைவரும் வந்து எங்கள் கட்சியில் சேர்றாங்க. நாங்கள் இன்னும் அலைன்ஸ் வைக்கல, தனியாக நின்று ஜெயிக்க போகிறோம். 2026 நம்ம தான். என்ன ஆனாலும் சரி, கூட்டணி இல்லாமல் சிங்கிளாக ஜெயிக்க போகிறோம். 2026 ஹிஸ்ட்ரி மாறும்.
கன்ஃபார்ம் மாறும். எம்ஜிஆர் அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரோ இன்னைக்கு எங்க தலைவர் அடி தான் ஜெயிக்க போறாருண்ணா. 2வது வாட்டி கூட்டம் இந்த மாதிரி சேருது. ஃபர்ஸ்ட்டு கேப்டனுக்கு, அதோட இந்த மாதிரி கூட்டம் இன்னைக்கு தான் வருது. வேற யாருக்குமே இந்த மாதிரி வந்தது கிடையாது. எத்தனை இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? மெஜாரிட்டி அடிச்சிருவாரு ப்ரோ, கண்டிப்பா இந்த டைம் ஜெயிச்சிருவாரு. அடிச்சா ஹிஸ்டரி ப்ரோ, அடிச்சா ஹிஸ்டரி. ஆனா அவ்வளவுதான், ஒரு டைம் உட்கார்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை சிஎம் சேர்ல இருந்து தூக்க முடியாது ப்ரோ. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம். போதை இல்லா தமிழ்நாடு உருவாகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படிப்படியாக ஒயின் ஷாப்பை மூடுவார் நம்பிக்கை இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக பெருகும்னு நினைக்கிறேன். நிறைய மாற்றத்தை உருவாக்குன்னு இளைஞர்கள் நம்பிக்கை படுற ஒரே தலைவன் வந்து மக்கள் தலைவன் இளைய தளபதி விஜய் தான். vote for விசில் மறக்காம 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க தயவு செய்து யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்டே போட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கா அன்னைக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. அதனால மக்கள் உரிமையோட 7ல இருந்து 9க்குள்ள எல்லாம் ஓட்டம் போட்டுருங்க. 50% 60% இப்பயே போட்டீங்கன்னா அவங்க கன்ஃபார்மா இப்பயே ஒரு பயத்தை இருக்கிறாங்க. கண்டிப்பா மே 4 நம்ம தான் அடிப்போம் நம்பிக்கையோட தமிழக வெற்றிகள் ஓட்டு போடுங்க. 11 மணிக்குள்ள எல்லாமே யங்ஸ்டர் எல்லாமே போட்டு முடிச்சிருங்க ஓட்டு. ரொம்ப தேங்க்ஸ். சின்ன விசில் உருவாயிடுச்சு சார், உருவாயிருக்கு. இல்லை அதாவது மக்கள் சக்தியை வந்து கடவுளோட துணை இருக்கும்போது மக்களோட துணை இருக்கும்போது தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. யார் வந்தாலும் கடவுள் நினைக்கிறதையும் மக்கள் நினைக்கிறதையும் தடுக்க முடியாது. இது பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி வரப்போது வந்துடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு இல்லை, நடக்க போகுது. ஒரு புரட்சி உருவாக போகுது. கூத்தாடி வந்து ஜெயிப்பாரான்னு அந்த கூத்தாடி தானே இங்க ஜெயிக்க போகுது 2026. பார்த்தாலும் திமுகலையும் கூத்தாடி தானே இருக்காங்க. இப்போ வந்து உதயநிதி சாருக்கும் வந்து அவரும் சினிமால இருந்து தான் இப்போ கட்சியில வந்திருக்காரு. அவருக்கு வந்து என்ன இருக்கு சொல்லுங்க? அவருக்கு வந்து இந்த அரசியலை பத்தி தெரியுமா? அனுபவம்ன்றீங்க. இப்போ அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்ட்டு நீங்க அவரை ஏத்துனீங்க. அந்த மாதிரி நாங்க இவரை ஏத்துக்கணும். மக்கள் ஏத்துக்கினாங்க, கண்டிப்பா வருவார். அவ்வளவுதான், கன்ஃபார்ம் வருவார். டிவிகே தான் இந்த வருஷம். டிவிகே தானா? 2026 நம்ம தானா? என்னானாலும் நம்ம தான். என்னாச்சுன்னா சைக்கிள் வந்து டிராபிக் இருக்கு, நாங்க ஒட்டு போனேன். போலீஸ் பூத் மேலேயும் ஏறி அதையும் உடச்சிட்டாங்க. சைக்கிள் கீழே வந்து போனது மேலே ஏறி உடச்சிட்டாங்க. எமர்ஜென்சி போக முடியல. என்ன செய்யுது? சைக்கிள் என்ன ஆச்சு? சைக்கிள் என்ன உடஞ்சி? சைக்கிள் ரிமூவ் போச்சு. ஆமா, அவன் எடுத்து ரன்னாவிலையே இப்போ சக்கரம் சுத்தல அதாவது கைட்டு போட்டு நிக்கிறேனே. சரி, இப்போ இப்படிலாம் ஏறிலாம் உடஞ்சு போங்க, சைக்கிள் உடஞ்சு போச்சு. இப்படிலாம் ஏறிட்டு குடிச்சிட்டு இப்படி பண்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அந்த பசங்க? அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? பார்த்து ஏறி மறிங்கன்னா இருக்கப்பட்டவன்ட்ட ஏறி மிரி, இல்லாதப்பட்டவன்ட்ட ஏறி மிரிக்காதுன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்ல முடியும்? இப்போ ஏதோ ஸ்பேனர் கிடச்சதுனால நான் அதை ரெடி பண்றேன். ஸ்பேனர் கிடைக்காத என்ன போல அப்பா இருந்தாலும் என்ன முடியும்? ஒண்ணுமே முடியும். அவன் சைக்கிளை விட்டு போவான், சைக்கிள் எவ்வளவு திருட்டு போவான், அவன் தூக்கி வண்டி காயலங்கட்டில் போட்டு போவான். சைக்கிள் கூட்டத்தினால உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு கஷ்டம். ஆமா, இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான், குடி மகதான் நம் கூட்டணி, பாட்டி விட்டு தான் போமாட்டேன். சத்தம் போடாம விசில் போடு, துத்தம் பட்டாம விசில் போடு, ரத்தம் பத்திக்கும் விசில் போடு. ஏய் நம்பி ஏய் நம்பா விசில் அடி என்னோட